இதெல்லாம் எங்க இருக்குது இதெல்லாம்? 2 பகாதே அடுத்து ஓடியா அதெல்லாம் நாளையா ஏன் போட்டு அவரை படுத்துறீங்க கால் வாங்க போகணும் எங்க ஆளுங்க ஓடி நீங்க பார்த்தது இல்ல எங்கடா வாங்கிட்டு வந்தீங்க? அதுவும் மிடில்ல பண்ண போது நான் தெரிஞ்சுதானா போறேன் பத்திரங்க வாங்க ஓட முடியல ஒரு வைட் இல்ல நிபுஸ் குடிக்கிறீங்களா அவுட் ஆக வேண்டியது விட்டாங்க நல்லா பத்திரங்க வந்துருச்சு அம்ஜத் ஒரு விதமா வந்து நான் வைத்து ரெண்டு பாத்ரூம் கட்டி வச்சிருக்காங்க அவளையே வேணாம் இல்லடா தோறு கண்டிகை போயிட்டு வந்துரும் வீட்டுக்கு குட் ஷாட் நல்ல ஷாட் அப்படிதான் நல்லா இருக்கு ஆஃப் சைடுல ஆடும்போது அருமையா இருக்கு அதுக்கப்புறம் பேசலாம் ஏன் நீங்க ஒட்டக மட்டும் தான் டீ குடிப்பீங்களா ஓசை லைட் தான் குடிப்பீங்க அவ்வளவு பவுலர் பேரு ஸ்ரீராம் எமோஷனல் டேமேஜ் உள்பாக்கி காட்டு சோதனை அது தோட்ட அதான் போட்டான் நீ 1000 ஊத்திடு அங்க அடி வாங்குறோம் பிட்ரேயர் ஊத்திக்க போங்க எமோஷனல் டேமேஜ் அதுக்காக கவலைப்படுற மாதிரி தானே பாத்துக்கலாம். அவன் தானே சொல்லி கொடுத்தா ஜோக்கு அதிகமாக போறான் ஏய் ஸ்பின்னா போனீங்களா நீ ஸ்பின்னா கேஸ் பவுலிங் சின்ன பவுலிங் தான் ஃபர்ஸ்ட் என்ன செட் ஆயிக்கோ இல்லனா ஒரு நாள் நீ உனக்குள்ள முடிவு எடுத்துட்டு என்ன சொல்லு வந்து பவுலிங்கே மறந்து வீணா போனாரு. நீ அதே மாதிரி தான் பண்ணிருக்க. யார் வீணா போனது யார் ரவுதா மறந்து சொன்ன கீப்பிங் வேற வழியில அவர் கீப்பிங் அது அப்படிதான். ஏங்க கௌதா வந்து வேற டீமுக்கு நம்ம அவங்க டீமுக்கு நல்லா தான் போட்டு இருக்காரு நம்ம டீமுக்கு போட மாட்டாரு ஓர வஞ்சரி அரபி புத்ராரே ரவுதா கீப்பிங் கூட வைக்க விடுறீங்க என்ன இது ஃபுல் பவுலர் ஆயிட்டாரு பேட்டிங் ஆனா ரொம்ப மெதுவா தான் போறாரு சுகர் ஷாட்னா கோக் மட்டும் தான் குடிப்பாரு கோக் மட்டும் தான் குடிப்பாரு கோக்ல சுகர் இல்லையா பையன் குடிப்பான் இருக்குடா இதுல ஃபுல் சுகர்னா சரி வாங்க அது டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கு நான் ஏற்கனவே வாட்டி குடிச்சு பார்த்தேன் சென்னை மாதிரி குடிச்சா கூட குடிக்க மாட்டாரு ஆனா 2 லிட்டர் கோக் போட்டு ஒரே ஸ்பூன்ல எடுத்துப்பாரு ஏன்னா அப்புறம் மிச்சம் ஆகிட்டு எப்படி இவன் பேஸ் போட்டான்ப்பா அவன் தான்ப்பா பேச போல எங்க வீசுனா கிரீன் அடிச்சாரு எல்லாம் ஃப்ரீ சைஸா தெரிஞ்சு விட்டான். உங்களுக்கு கஷ்டம் ஃப்ரீயா இருக்கு போட்டு லாங் இருக்கு நானும் இல்ல ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா பிளாக் லாங் பண்ணேன் அப்படியா இது லாங் அதெல்லாம் ஷார்ட் ஷேப் இருக்கும் நம்ம இந்த எண்ட்ல தான் ஷார்ட் ஷேப் இருக்கும் ஆஃப் நம்ம ஆளுங்க வந்து ஆஃப் பண்ணி போடுவோம் நம்ம ஆளுங்க லெஃப்ட் சைடு இல்ல அந்த பிஹைண்ட் உடம்பு லூஸ் ஆகாது பட் ஆனா உடம்பு லூஸ் ஆகாது லெஃப்ட் சைடு ரைட் அவங்க நல்லா ஆக மாட்டாங்க சோ நம்ம லெஃப்ட்ல வந்து லெக்ல போடுறோம்னா போற ரெண்டு லெக்ல போட்டாங்க ஆஃப் சைடுல போட்டு சாவட்டாங்கல டேய் கால்ல குத்துறா அப்படினா நாலு இல்ல ஆடு இங்க என்ன யார நம்மள பையன் இருப்பான் ஹெல்மெட்ல அடிச்சு அந்த பையன் இது பேஸ் மட்டும் பாருங்க ஹெல்மெட் பக்கத்துல இல்ல ஒரு ரன் கொடுத்தோம் எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஏய் அது இப்போதான் மத்த டீம் நினைச்சிருக்கீங்க நம்ம டீம் வெடி வருது அடி இல்ல இது ஒரு ரன் தான் இந்த டீம் வரதா ஒரு ரன் ஆனா இந்த டீம் கவர் சொன்னேன் ஆனா நம்ம டீம்ல இருக்கு யார் நீங்க எந்த டீம்ல இருந்தாலும் ஏன்னா 6 போயிட்டு கவர்ல ஃபீட் ஆமா அங்க காசு கவர் செட்டிங் ஏமா ஓகே சோக்ஸ் கால்ல அடி கவர் செட்டிங் தானா ஜோர் தின லாங் லாங் அடிச்சு ஸ்டிங் போடு சோக்ஸ் கிரிமிட்டியா பாப்பா அவள ஆசையில துடிச்சிட்டு இருப்போம். டேய் அங்க மட்டும் எங்க டீம் மெம்பர் இருந்துக்கணும் ஜோர் விட்டு அப்பே ரன் அவுட் எவ்வளவு நேரம் எடுத்து போற 80ல அவுட் ஆனாங்க என்ன 500 வந்துருவான்னு பார்த்தா யாருங்க வாஷிங்டன் சுந்தர் 60 ஓவர் அப்புறமா கொடுப்பான் 68ல போட்டான் கிறுக்கு பையன் ஏய் அவன் தான்டா போன வாட்டி மேட்ச் உங்களுக்கு விக்கெட் எடுத்து கொடுத்தா அப்படினா எவ்வளவு ரன் விக்கெட் எவ்வளவு 7 விக்கெட் ஷாட் ஷாட் ப்ரோ நீ வாங்கி
ஐயோ வந்து கையா குடியா அடிக்கதான் இல்ல கையா கொடுக்கும் எப்படி அந்த பக்கம் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க சரி நீ ஒரு பிரியாணி என்னடா கேளு எங்க போனோம் ஐயோ இது கீப்பர் ரெண்டு தான் வந்து பேசாம அடிக்க போறது முட்டி கேட்கல எவ்வளவு பேசாம போட்டுருக்காங்க அதை வச்சுதான் நாங்க வந்து பாலை வந்து அங்கிட்டு கொண்டு போவோம் நீ அங்க போறதுக்கு 4 மணி ஆயிடும் என்ன நீ கொஞ்சம் புஷ் பண்ணு நல்லா இருக்கு அன்பு அப்படியே ஆடலாம் இவருக்கு ஒரு கேட்ச் டிராப் இவருக்கு ஜஸ்ட் நல்லா அடிக்கு க்ளோசர் பால் லெஃப்ட் தான் அது 10 நிமிஷம் புடிச்சிட்டு இருப்பான் ஷாட் ஆயா ஓடு 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 இல்ல கரெக்டா ஓகே 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 குட்கால் நல்லா சத்தமா கால் பண்ணுங்க அவங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் டிஸ்டர்ப் முன்னாடி இருக்கணும் யாரும் இவர் வந்த உடனே அவர் கட் பண்ணிட்டா இப்படி வந்துப்பாங்க இவர் வந்து அவர் தான் ஃபார்ம்ல இருக்காரு அதுதானே அவர் ரன் கொடுத்தாரு அது புரியாம அவர் வந்து முன்னாடி எடுக்கல என்னதான் ஓடு 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 ஆடலாம் அன்பு ஒண்ணும் பிரச்சனை இல்லை அருமையா இருக்கு ஃப்ரண்ட் ஃபுட்ல நல்லா பேசிருக்கு பின்னாடி போக வேண்டாம் லேட் ஆகும் லேட் ஆகும் ஆல்மோஸ்ட் உள்ள அலோ பண்றாரு நல்லா மோதுறான் உள்ள அதான் கொடுக்குறது அவ்வளவுதான் டிபி சேஞ்ச் அதுவா ஆமா ஆமா அதான் கீப்பர் அம்பையர் போயிடுச்சு அவர் ஹெல்மெட் ஆடுதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு நல்லாவே இருந்துச்சு வந்து ஹெல்மெட் போட்டுட்டு ஓடி இருக்காரு ஹெல்மெட் வாங்கிட்டு வருவாரா ஹெல்மெட் வாங்க போறாரு அவரு தான் கொடுக்குறாரு ரெண்டுமே லெஃப்ட் ஹேண்டர்ல என்ன ரெண்டுமே லெஃப்ட் ஹேண்டர் ஓகேவா போங்க அதனால என்ன இந்த பக்கம் உங்களுக்கு லெக் சைடு ஷார்ட் பவுண்டரி கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடுறா யூஸ் பண்ணி ஆடு கேப்டன்மா தண்ணீரானே என்னடா ரெண்டு ஓவர் தான் கேக்குறாங்க ஒரு சிங்கிள் கூட ஓடலாம் ஆன் ஸ்பீட் போய் ஆல்ரெடி பேஸ் ஸ்பின்னரா யாரு ஸ்பின்னர் என்னடா போறாங்க இல்ல ஸ்பின்னர் தான் என்னடா ஓ லெஃப்ட் ஹேண்டர்னால ஸ்பின்னர் போட்டாங்களா ஓவர் மிஸ் நினைக்கிறேன்
ஸ்பீடா போறாதீங்க அண்டராம்ல டிப்பாகிற மாதிரி புரிஞ்சா போதும் கொஞ்சம் ரைட்ல வாங்க நான் கூட கொஞ்சம் ரைட்ல வாங்க நீ கொஞ்சம் அப்படியே 4 அந்ததுக்கு ஒரு 4 போதும்னு நினைக்கிறேன் அதே அதிகம் ஃபெதர் டச்ல மட்டும் போச்சு கதர் டச்ல விட்டு போச்சா கேமரா கவர் கதர் டச்சா சதல டச் பண்ணு ஃபில் பண்ணி ஏன் பண்றடா நீ பாலாஜி என்ன ஃபில் பண்ணி தெரியுமா அதான் எல்லாரும் எடுத்து போறேன்டா ஃபில் பண்ணுங்கடா மாமா இருக்கிறது நீ போற இல்ல இப்போ போன வாட்டி ஏமாத்திட்டே இதெல்லாம் ஏமாற மாட்டேன் அவர் அவுட்டா இருக்கீங்களா நீ பேட்டிங் போயிடு சி பாலா நான் போறேன் கண்டுபிடிச்சான்டா லேட்டா இருக்கானா வெயிட் ஆன் குத்தங்க ஆமா வாங்கயா இல்ல செக் பண்ணுங்க மறுநே அது ரெண்டு பேருக்கு போது லூஸ் பண்ண மாட்டாடி என்னடி இது வந்து வெயிடா அப்படினா கேக்குறியா நீ உள்ள போடு பாருங்க ஓடலாம் ரெண்டு அப்ஜா அப்ஜானா என்ன பண்றீங்க ஓடுங்க இது தேவையில்லாத ரிஸ்க் முதல்ல ஓடி இருக்கணும் அது தரலடா யோசிக்கணும் இத போ அடுத்து நீ தான் போ ஓகே அப்ஜா இருக்கறத நீ தான் போ அதுக்கு அப்புறம் போயிரல பேட்டிங் இதுதான்டா நியாயம் அதுதான் என் தர்மம் கவர் ஏரியா நான் இங்க தான் எதுக்கு அதுல கேப் அம்னா ஜூஸ் ஹெல்மெட் ஸ்டேல்ல வந்துடா இன்னொரு ஹெல்மெட் வாங்க வேண்டியதுதானே இவருக்கு நிம்பு சார் நீங்க பவுண்ட் எடுத்து குடிங்க போல உங்க மோட எடுறா போயிரு நான் இப்படி குட் ஷாட் அமெரிக்கா இருக்கா கேட்ச் நல்லா இருக்கு அம்ஜத் கடைசி வரைக்கும் பால பார்க்கலாம் நல்லா ஆடிட்டு இருக்கீங்க லைட்டா இது ரேட் அதே ரேட் என்ன ஆன்லைன்ல ஆர்டர் போறனால இல்ல ரேட் அதிகமா வருமா நான் டெலிவரி போடுறாங்க எக்ஸ்ட்ரா கிடையாது ஒரு அமௌண்ட் கிடையாது போல இருக்கு ஒரு அமௌண்ட்க்கு மேல போனா இல்ல கோல்ட் மெம்பர்ஷிப் இருந்தா இல்ல மெம்பர்ஷிப் பண்ணுங்க ஏய் எங்க ஓடுறா அம்ஜா அரிசி கட்டுறா அந்த ரெண்டுக்கு வர மாட்டேன்டா இதுக்கு ஓடுறா ஏய்டா உன் ஃபோன் இருக்கே ஃபோன் பேக்ல வச்சிரு நாங்க அவ்வளவு ஒரு சிக்கல் அடிச்சனா அது ஓடி இருக்கு அது வாடா டேய் தீபேஷ் அது கன்ஃபார்ம் அவுட் அப்படியே அப்படி வெய் இவ்வளவு கூட அங்க அடுத்து ரைட் ஸ்லிப்பர்ல வந்து சொல்லு தினேஷ் காந்தி தானே நீயும் டீப் ஸ்னேட்டனால தீனா உன்னை இப்பறா தீபேஷ்னு கூப்பிடுறாங்களோ டீபேஸ் பேரே டீபேஸ் தானே இல்லடா தீபேஷ்னு கூப்பிடுறாங்கல ஓ அது போட்டுக்கலாம் போய் பிளேட் பஸ் நைஸ் நான் புடிங்க இல்ல புடிங்க போட முடியாதுல நான் நீங்க இவ்வளவு நேரம் நீ ஒரு 5 ஹவர் ஆட் பண்ணா புடிங்க இருந்துக்கும் சரி போயிட்டு எல்லாரும் லஞ்ச் ஆயிட்டு வந்துருங்க உன்னோடு வாழ்ந்த வாட்டர் பாட்டில் தண்ணி பிடிச்சி வைங்க வாட்டர் பாட்டில் தண்ணி பிடிச்சி வைங்க கண்டிப்பா தண்ணி பிடிச்சி நான் போயிட்டு கொடுக்குறேன் அவன்கிட்ட நீ போனா அவன் கோவப்படுவான் நீங்க போய் குடுக்குறீங்களா அவுட் ஆயிட்டு உங்க ஹெல்மெட்டே அவதான் வந்து கொடுத்தாங்க உங்ககிட்ட இப்படி குடிக்கும் போது அப்படியே இறங்கிடுது அது அப்ப எது போயிட்டு நினைக்கிறேன் மட்டும் தான் போட்டு ஒரு பேட்டரி இருக்காங்கல்ல இப்போவே உன் பேட்டரி போட்டு போட்டாங்க அவன கண்டிப்பா சரி ப்ளூஸ் ப்ளீஸ் இல்ல நீங்க ரோட்ல ஆத்துங்க ஏக ரோட்ல ஆள் இல்ல ஆமா இதெல்லாம் சேஃப்டிடா என்னடா சேஃப்டி வீட்ல கார்டுக்க மாட்டாங்க ஏக ரோட்ல போகாத பி கிரவுண்ட் தான் நம்ம ஆக்சுவலா டோர்னமென்ட் ஆக்சுவலி ஏ கிரவுண்ட் தான் பி கிரவுண்ட் வீகரோட புரியல எது ஆமா
ஏய் காலுக்கு போடுங்கடா வேற எங்கேயாவது போடுங்கடா அப்படிங்களா ஆளு டிரைவர் போறாங்க அதான் காலுக்கோ ஏதோ ஒரு அவுட் சைடு ஆஃபீஸ்ல போடுங்கடா நீங்க டிரைவிங்கே போட்டு இருக்கீங்க இல்ல பவரா அந்த நல்லா போடுறாங்க ஏன் ஏபி வரலையா ஷார்ட்னா வீட்ல உள்ளது அது வந்து நம்ம சொல்றாங்க அவன் உட்காந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட ரீல்ஸா போட்டுருக்காங்க தொட்டால் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க தொடாமல் நாமளும் அவரோட பண்ணது தொட்டா பூ வளரும் பாடு பாத்தீங்களா இல்லையா நானும் என்ஜாய் பண்ண போறேன் ஏபி பாய் அந்த பொண்ணாலதான் அது இல்ல இப்ப ரீசெண்டா மறுபடியும் அவன் நம்பர் நான் சேவ் பண்ணுவீங்களா வாட்ஸ்அப் வச்சுக்கானா வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் நம்ம ஐடி சொல்லு ஏன் கோபுரம் ஆல்ரெடி வச்சிருக்கேன் நான் செய்கிறே தான் நிக்கிறாரு நிகர் நல்லதான் நாங்க நிக்கிறது ஸ்லோ பால் ரொம்ப ஸ்லோ பால் நான் கையில பண்றேன் 3 பால் பண்ணேன் கையில இருந்து ரீட் பண்றேன் பாலிங்க உங்களோட ஹரி டெஸ்ட் ஆர்டர்ல அவரோட ஒரு ரெண்டு கலர் ஒரு ஒயிட் ஹரி இது வந்து ஒரு கலர் ஒரு கலர் தானே ஒரு ஒயிட் தானே இது உங்களுக்கு ஒரு ஒயிட் தான் சொல்றீங்க ரெண்டு கலரா ரெண்டு கலர் நீங்க சொல்றீங்க முக்கத்தனமான பால் ஆகுதா ஆஃப் கலர் ஆஃப் கட்டர் தான் இல்லை லோ பால் நான் மிஸ் பண்ணிட்டேன் என்னன்னா அவங்க தூக்கி எடுத்துருந்தாங்க மொக்க பால் இது பண்ணி தினேஷ் பண்ணுங்க அங்க அவனுக்கு உடம்பு சரியில்லை பாலுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பால் அப்படியா முதல் 12 பால் நின்றான் அதுக்கப்புறம் இந்த 12 பால் நிக்க மாட்டேன் ஒரு துருணை ஏதாவது பண்ணிட்டு இருக்கேன் அடி பார்த்துட்டு இருக்காங்க பின்னாடி ஜிபிஎஸ் தான் நிற்பாமா
செட்டப்ல இருக்கும்போது நல்லா எங்க போச்சு அப்படி நேரா போ நம்பிக்கை அந்த மாதிரி வரலையா டெஸ்ட் பண்ண பார்த்துட்டு ஓடினாங்க ரைட் தான் சொல்லியிருக்காங்க. அப்படியே போ நேரா போ லெஃப்ட்ல போ அப்படியே போடா அவன் சொல்லல வேணான்னு அங்கதான் இப்ப பராக் வந்துட்டு இருக்கான் ஜி ஓகே வந்து கடைசி பால் முடியல மேக்ஸிமம் போட்டு சிடிஎஸ் மேட்ச்ல இப்படி ஓடணும் என்ன சார் சிடிஎஸ் மேட்ச்ல அடிச்ச ஆவரேஜ் இப்படி ஓடணும் இதான் இங்க ஓடணும் நம்ம அங்க ப்ரமோஷன் அது இதுன்னு இருக்குல்ல கேர்ள்ஸ் பாப்பாங்க லேடிஸ் இருப்பாங்க அங்க எல்லாம் லைவ் தானே போச்சு. ப்ரமோஷன் அது இதுன்னு எல்லாம் போயிட்டு இருக்கே பார்த்தேன் உனக்கு அங்க. இன்னும் 2 பால் பேட் அப்படி இருக்கும் பாட்டு. ஏய் நல்ல வேலை அரையில வச்சுக்கேன் ஆளு சொன்னாங்க அவ்வளோதான் ஒன்று ஒன்றா மட்டும் ஆடினா போதும். கவருக்கு உள்ள போயிட்டு அந்த பக்கம் அந்த உட்காந்து இல்ல உள்ளே அந்த பக்கம் வந்துருச்சு வந்துச்சு கேவலமா ஸ்லோ பால்ல போய் அவுட் ஆயிட்டு வந்தாங்க. நான் ரீடே பண்ணேன் போல. ஆக்சுவலியே போடுறாரு ஃபர்ஸ்ட் ஷாட் டூ புஷ் இட் இல்ல போகாது போல பவுண்டரி இல்ல போல குட் ரன்னிங்னா Running boys, ஸ்விங் ஃபேக்டரில நல்ல running. ஓ ஏய் கஷ்டம் மாத்துடா ஏய் நீ பேட்டிங்டா காட்ல ஆட மாட்டேன் நான் சொல்லக்கூடாது. ஓகே காட்ல படாத மாதிரி ஆடணும். ஓ முன்னாடி காடி இல்லாம தான் இருக்கீங்களா இல்ல அதான் புது காடி ஓகே இருந்தாலும் ஒரு 4 விக்கெட் போட கூட ஆயிருக்கலாம். பைய என்னடா பண்றீங்க? ஆயில் போடல. பார்த்தேன் முன்னாடி ஆடினா பார்த்தா வந்துட்டு இருக்கா பிரீஸ் வந்து அவங்க ஃபோன் பண்ணிருக்கலாமே அவங்க ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் வெயிட் பண்றா அருணே ஃப்ரண்ட்ல ஆடு நல்லா மீட் பண்ணு ஃபர்ஸ்ட் மீட் பண்ணு. ஏய் ரன்லாம் வந்துருச்சு பார்ட்னர்ஷிப் போடுங்க ஸ்கிட் ஆகுது பால் பாத்தாடு. ஜாஸ்தி வந்திருக்கும் தண்ணி குடிச்சு பாருங்க ஒன்று ஒன்றா மட்டும் ஆட சொல்லுவாங்க. ஆடுறா நீ தொட்டா போடுங்க ஒரு 5 ஓவர் ஓ அந்த இது அவன் ரீல்ல இருந்து வந்து அஞ்சு நம்பர் அனுப்பிச்சு அண்ணா நான் ஃபோன் பண்ண எடுக்கல அவன் ஒரு கால் பண்ணிடுவான்
கலர் கோடு போட்டு அவன் ஜெர்சி நினைச்சு ஜெர்சி வாங்கல எங்க அதான் நான் ப்ளூ கலர் கோடு பார்த்தோன்னே நம்ம ஜெர்சி போட்டு எடுத்துறான் ஏய் அதெல்லாம் கொடுக்கல பிச்சு தாண்டி படி பிச்சு தாண்டா வைடு கிரீஸ் தாண்டா வைடு பயிரை பதச்சு கூடாது காலேஜா அடுத்து தண்ணி ஊற்றி பின்னாடி இருக்கு காலேஜ் தான் இந்த சைடுல மட்டும் தான் காலேஜ் இருக்கும் லெஃப்ட் சைடு மட்டும் தான் இருக்கும் இங்க இருக்கிறது இது ஸ்கூலா அது இருக்கிற IITDM இந்த பக்கம் இருக்கிறது இந்த ஸ்கூலுக்கு பின்னாடி வருது எங்க அந்த ஃபீல்ட் இந்த எந்த கிரவுண்ட் இப்போ புதுசா கட்டது ஆவடி சைடுலாம் பாருங்க நீங்க தான் இந்த மாதிரி 3 மடங்கு இருக்கும் பில்டிங் அந்த பிராக்டிஸ் ஹலோ பீம் வாட் இஸ் யுவர் ஸ்டேட்டஸ் அங்க திரும்ப ஸ்டேட்டஸ் இருக்கும் எவ்வளவு ரெடியா இருக்கு ஹரி நான் அங்க வர வேணாம்னு சொன்னேன் பரவாயில்ல ஓகே என்ன ஸ்டேட்டஸ் கொஞ்சம் எனக்கு இம்மீடியட்டா அப்டேட் பண்ண சொல்லுங்க தீபக் காலேஜ் போட்டாங்க காலும் பண்ணாங்க டோட்டல் குவாண்டிட்டி எவ்வளவு இருக்கு எவ்வளவு ரிஜெக்ஷன்ஸ் இருக்கு ரிஜெக்ஷன்ஸ் அப்படியே அனுப்புறது எவ்வளவு இருக்கு ஐ வாண்ட் எவ்ரி தெரியுங்க 88ல வந்து 30 ரெடியா இருக்கா ஓகே ஓகே எனக்கு அருணா 60 பால் ஆடு ரன் ஆட்டோமேட்டிக்கா வரும் டீடைல்ல அண்ட் அந்த 12 நம்பர்ஸ் அண்டர் சைஸ் இருக்கிறது வந்து மேல் போட்டுருங்க இந்த மாதிரி ஆல்ரெடி அது கம்மியாக தான் இருக்குது இது இஸ் நாட் அவர் ஃபால்ட்னு சொல்லி அதை போட்டு அமுச்சு விட்டுருங்க அண்ட் இது அண்டர் சைஸ்னு தனியாகவே மார்க் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ நைஸ் ஒன் அருணே வாங்க சேவ் அலெக்ஸ் நின்னு பாருங்க சூப்பரா அப்படியே ரிஸ்க் எடுக்காம ஆடு ஒரு 50 லட்சம் வரீங்கன்னு பார்த்தா ஸ்லோபால் கிடையாது இது நீங்க அக்ராஸ் லைன் ஆடிட்டீங்க ஸ்ட்ரைட் அடி போறீங்க வீடியோ பாருங்க அரௌண்ட்ல இருந்து தான் போட்டா இங்கே எப்படி ஆடிட்டு இருக்காருங்க போதும் ரன் ரேட் தான் முக்கியம் ரன் ரேட் எவ்வளோ 7.5 தட் இஸ் ஸ்டில் ஓகே நம்ம லாஸ்ட் 5-6ல கூட நம்ம நீங்க தான் இருக்கீங்க இல்ல ராதாகிருஷ்ணன்லாம் இருக்காரு ராதாகிருஷ்ணன் தானே போங்க பேரு பட் பண்ணாதீங்க விட்டுறா ஹேசல்வுட் நீ தான் டாக்டர் நீ கேட்கலாம்டா எல்லாமே அடி வாங்குறது நான் தான் நீ தான் மோஸ்ட் எக்கனாமிக்கல் ஸ்ரீ தீபேஷ் தான் மோஸ்ட் எக்கனாமிக்கல் இந்த வருஷம் தெரியலங்க நான் ஒன்றும் போடவே இல்லை ஸ்டார்ட்ஸ் நான் மார்ச்சோட நிறுத்திட்டேன் ஒன்றும் போடவே இல்லை ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஏப்ரல் ஒரு 3 மேட்சஸ் போட்டேன் ஒர்க் நிறைய இருக்கு சாயனா இருக்காருண்ணா சாயனா ரொம்ப நீ இந்த 3.2லாம் பார்த்தீங்கடா சில மேட்சஸ்லாம் சில மேட்சஸ்னா இல்லடா போலிங் ஹஸ் பீன் குட் ஸ்ரீ இவனா சிட் வேற டீம்ல தான் ஆடுறானா இல்லையே ஹியூமன் இன்டராக்ஷன் சொல்லி பெங்களூர் போயிட்டானோ பாதி கோச்சு போயிட்டாரு அது சித்து போயிட்டாரு சிட்டு பெங்களூர் போறேன்னா இது யாக்கர் ஆகிட்டாரு இப்பதான் போறேன் நீ உள்ள போயிட்டாரு சும்மா போனேன் டாப் ஆஃப் தி அவன் வந்து யாக்கர் ஆகி ப்ரோ குடு ப்ரோ எரிங்க வந்துட்டாரு யாக்கர் ஆகிட்டாரு டேய் அவருக்கு அப்புறம் பேட பண்ணு அவருக்கு அப்புறம்
யாருக்கு ஆகிட்டீங்க? அதான் யாருக்கு ஆகிட்டீங்க? அது பேட்ல பட்டு இப்படி போயிடுச்சு. ஓ பேட்ல பட்டுச்சா? பேட்ல பட்டு இப்படி போயிடுச்சு. ஆஃப் ஸ்டம்பா இது வந்து ஸ்டம்ப் வந்துச்சு. ஆஃப் த பிட்ச் ரொம்ப ஸ்லோவா இருக்குல்ல படி ஆஃப் த பிட்ச் ரொம்ப ஸ்லோவா இருக்குல்ல? பாஸ்வேர்டு அதான் சொன்னேன், நீ தான் கேட்க மாட்டேங்கிற. ஸ்டார்டிங்ல போட்ட எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ்ட்ல போணும். அந்த கேம் போடுங்க, இந்த கேம் பாருங்க. தினேஷ், இவன் பவித்ரா மெசேஜ் பண்ணா ஃபோன் ஃபேக்ட்ரியில் ஃபயர் வந்து இது ஃபேக்ட்ரி டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அங்கே கொஞ்சம் இந்த சீலிங் ஒர்க்கெல்லாம் இருக்கா, எமர்ஜென்சியாக இப்போ இமீடியட்டாக பண்ணணுமா? அண்ட் அதுவும் இல்லாமல் இன்னொரு பவித்ரா நம்ம ஸ்கூல் தான் ரெட்டியார் பால ஆஃபீஸ் அட்ரஸ் அவள் கொடுப்பான். உன் நம்பர் கொடுத்துருக்கேன், அவன் நம்பர் இப்போ அனுப்பிச்சு விடுறேன் உனக்கு வாட்ஸ்அப்பில். ஓகே, கொஞ்சம் எமர்ஜென்சிங்கிறா. அண்ட் ஃபேக்ட்ரி ஒரு ரெனோவேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன், அதுவும் கொஞ்சம் பார்த்து பேசிக்கோ. ஓகே ஓகே ஓகே, ப்ளீஸ் 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 கொஞ்சம் எமர்ஜென்சி. நான் இப்போ நம்பர் இப்போ அனுப்பிச்சு விடுறேன் இப்போ. ஓகே ஓகே படியானாவே தெரியல, யாரும் திட்ட மாட்டாங்க அப்படின்னு. ஸ்ரீதர் தான் அவர் தானே நெக்ஸ்ட். ஆமாம், கடை பண்ணிக்கிறீங்க. யாராவது வாங்கி இவர் எதுக்கு அவுட் போட்டாரு? அவர் கை கொடுக்குறேன்ட்டு வீதிக்கு எதுக்கு அவுட் போட்டாரு? டீம் க்ளோ வைங்கடா. ரொம்ப நாளா டீம் க்ளோ எங்க போச்சு? அந்த ப்ளூ, இது ஒரு ப்ளூ கலர் க்ளோ கொடுத்தோமே, எங்க அது? நம்ம டீம் அருண் எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்களா? எங்க அது? அருண் நான் நீ மாத்தி எடுத்துட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச். அது விவிக்கு எனக்குனா டீமுக்குள்ள ஒரு க்ளோ இருந்துச்சு ப்ளூ கலர். எனக்கு தெரியல. அது இனிமே டீம் க்ளோ இல்லனா என்னுடைய க்ளோ பேஸ் க்ளோ அது. இந்த டீமா அவர் க்ளோ கூட வேணுமா? அருண் பின்னாடி போய் ஆடாத அருணே, பால் வரல. ஸ்ரீதர் நான் அவருக்கு ஏதாவது வேலை சொல்லுங்க, நான் பண்ணேன். ஓ ரெண்டு 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 அழுத்து 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 ரெண்டு அழுத்து
041724 27. Nice Panda boy. என்னடா ஆனாடி ஆல்மோஸ்ட் பாக்கறடா கூகுள்ல வந்தானடா ஓடிபி செக் பண்ணாரு நீ என்னடா பண்ணிட்டக்க அவன் ஆனாடி ஆல்மோஸ்ட் பாக்க போறான் அவன் கூகுள் இமேஜஸ் போயிட்டு Nice going the boy. Nice one, Sai. Nice shot, the boy. Rende. Save your leg. Forna. Shot na Raina. Lena. Yo, appreciate பண்ணியா. अभी करता हूँ चलो आपको पृथ्वी राजा में बोलवा नहीं सोना लास्ट करता हूँ मैं 3 बजे तक आ जाऊँगा मैं सिल्वा है ना मैं ऐसे कार में हाँ Okay, ma. Sai bag le bara glove kan bara. Nice the boy. Rendu altre. Illana, super. Okay. Running the boy. Good playing, Arune. Itu okay anta. You pick up பண்ணிக்கிட்டா போ. 20 balls out.
அவன் இருந்தா காமெண்ட்ஸ் பண்ணிடுவாங்க. கல் எடுத்து மூஞ்சில போட்டுமா? அந்த கல்ல நான் வைக்கிறேன், அந்த கல்ல சீதர் நேவுக்கு ஏதாவது வேலை சொல்லணும் நண்பன் நான். Nice, the boy. Hey, thank you. அருணா பிளான் பண்ணி ஓடு. Nice one, Arune. அவன் ரொம்ப கேட்டிருந்தான் Save it, the boy. போறடா. எப்போ சொல்றடா? 77. நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். போன என்ன அவனதா? அந்த பிடிஎஃப் உங்களுக்கு அது போடுங்க. சரிங்க சார், ஓகே. சொல்லுங்க சார். சொல்லுங்க. விக்கி சொன்னா நேற்று பேர் பார்த்தேன். எங்களுக்கு தெரியாது கவர்மெண்ட். Nice, the boy. Nice, running, boys. Shabash, good running, boys. Awesome. Shabash. தினேஷ் நான் பிரீமியம் வச்சிருக்கீங்களா நீங்க? ஃபிக்கி இருக்காங்க அவங்க வரைக்கும் என்ன ஃபியூச்சர் நம்ம பண்ணுங்க. நம்மளுக்கு அது கம்மி இல்லை. நான் ரெடி நான் சோதான் சேஞ்ச் அப்பதான் கேட்பாங்க. 2 ஓவர் இல்ல 12 13 அது போ ஃபீலிங் பீங்க ஆச்சா 12 இல்ல எந்த கேட்டு தான போறாங்க. Nice going, boys. Super. லாஸ்ட் 10 ஓவர் விட்டு விட்டுறாங்க.
Shot boy. டாட்ரா பாய். Super, super. தெரியல அங்க அந்த வரைக்கும் கண்ணாடி வாங்கி போட்டுருவாங்க. ஆமா கரெக்ட். நான் உட்காந்துருக்காங்க. என்ன தீனான்னு எழுதுங்க? தீனா என்னடா? Nice, nice, nice. தெரியலடா. அவரெல்லாம் வந்து 5 வருஷமா வந்து டாப்ல இருக்காரு. இந்த வருஷம் போனா போதுன்னு கொடுத்து விட்டுறாரு அவரு. போன வருஷம் 90 விக்கெட்ஸ் இல்ல அவரு. போன வருஷம் 90 விக்கெட்ஸ் இல்ல. உன்னையெல்லாம் பெரிய மனுஷன் நினைச்சு அவனை பேசுறானே பசங்க. அதே நீ லேட் ஆயிடுச்சா சீக்கிரம் வாங்கடா போகணும் அப்படின்னா சரி. இன்னைக்கு பேசல ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங்ல பேசிட்டு நீங்க இல்லைன்னா சாயண்ணா கேப்டன்ஷிப் சாயங்கள் இல்ல அன்பங்கள் இருப்பாரு உங்களுக்கு எப்பறம் அவரை பார்த்து உங்களுக்கு தோடு தெரியும். நைஸ் 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 ஒன் சாய். அவங்க பசங்க என்ன மாதிரி தான் அவங்க வீட்டுல பேசுறாங்களாம். அவனை பார்த்து சின்ன பையன் அப்படிதான் கத்துவான். வேணா வேணா சாய் வேணா சாய். சாய் ரொட்டேட் ரொட்டேட் சாய் ரொட்டேட். ரன்ஸ் வந்துருச்சு சாய் வேணா சாய். நீ மூடு. நைஸ் நைஸ் ஒன் சாய். ஆமா நீ கையில கொடுத்தது எப்படி தைரியமா நீ சிங்கிள் கூப்பிட்ட கேட்ட நீ. அதாவது பால் ஸ்லோவா போடுறதா பரவாயில்ல. அங்க ஓடி இருப்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. இது பாயிண்ட் கட் பண்றோம். போடே ஷாட் ஷாட் பாய். இஸ் நாட் ப்ரிப்பேர்ட்ரா பாத்துட்டா. பவுண்டரி நான் நாலாவது ஃபீல்டர் எப்பனா ப்ரிப்பேர் இல்லாம ப்ரிப்பேர். பவுண்டரி போடுறா இது உள்ள போயிடுது. 2 அவனே வரே பண்ணிட்டாரு. சாய் வெர்மன் நைஜன் 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 அவர் டைரக்ட். நீ 42 வயசுல ஓடு பாப்போம். யார் கேட்டது அது? இல்ல ஐ தாட் வண்டி டபுள். நீயா? ஏனா ஒழுங்கா கவனிக்கல. ஐ தாட் இட் டேன் டபுள். இல்ல மூணாவது ரெண்டு நம்ம ரெடியா இருக்கோம். அதான் இது தேர்ட் இது. கரெக்ட். நைஜன் அருணே நல்லா இருக்கு. நம்ம இந்த பசங்க ஓடுவாங்க. சாய் ஓடிடுவாரு. ஓகே ஓகே. அடுத்த ஓவர் இருக்கு ரெடியா இருக்கு. ஒரு 12 சாய் எல்லாம் ஓடிடுவாரு. 80 something 96 சூப்பர். நான் நல்ல வந்துச்சு ரன் வந்துச்சு. தான் தள்ளுவாங்க. லாஸ்ட் 5 தான் திருப்பி பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா அன்பன் 10 ஃபுட்ல புடிங்க bro. அது யூபா நல்லா இருக்கு. போன வாரம் விங்கி என்ன சொன்னாரு? நைஸ் நல்லா போயிட்டு இருக்கு. 10 ஃபுட்ல புடிங்க. சாய் இப்ப லெக்சர் போனாரா? யாரா? ஒரு போனும் சொல்லிட்டு இருந்தாரு. விங்கி நான் வந்து ஒரு ஆளை கொஞ்சம் முன்னாடி அவர் லேட்டா சொன்னாரு. நான் போன வாரமே டேய் நீ எதுக்கு மத்தவங்க நீ வெயிட் பண்ற. நீ போய் இப்ப மிஷின் புடிங்க. என்ன கம்பெனி? சாயனா வந்து ரீச் பண்ணா கொடுப்பாரு. வீடியோ சரியா? சரி சொல்லு. நீங்க இங்க ஆறு பண்ணி கேட்கறாங்க. 4 பேர் தானே? ஆமா இவங்க ரெண்டு கேட்கறாங்க. 4 பேர் மத்தெல்லாம் 36 இல்ல. See, I keep taking videos. நான் தப்பு பண்றேன்னு பாப்பேன். நேரா ஆளனா I look at ஆடு கிளியரா
So 25 hours I will see what mistake I've done. அன்போட வார்த்தையே வந்து எதிர்த்து வேலை பார்க்குறேன்னா பெரிய பவர் ஆகும் அவுட் ஆகிட்டு வந்து பார்க்க வெறுப்பாரு அப்படின்னு போயிட்டு ஓப்பன் ஸ்டாண்ட் அது சிங்கிள்ஸ் அந்த ரொட்டேட் பண்றதுக்கு அது அவுட் சைடு ஆஃப் அடிக்கிறது கஷ்டம் போகுது கட்டுல கவர்ஸ் அடிக்கிறதுக்கு கஷ்டம் you will have to reach outside அது அவர் கொஞ்சம் ராக் பேக் பண்ணி இதுல பண்ணணும் புக்கில்ல ஒரு புக்கில்ல பண்ண பிடிக்காத கஷ்டமா இருக்கும் போட்டு சொல்லுங்க நீங்க வந்து இந்த பக்கம் லெஃப்ட் அரவுண்ட் ஆங்கிள் இல்ல கேட்ச் கேக்குறாங்க இல்ல 80 தான் கேட்டேன் நான் தான் கேட்டேன் சரி ஓபன் பண்ணா ஸ்விங் ஃபுட்ல கவர் பண்ணிட்டு கஷ்டமா இருக்கும் கன்வர்ட் டிராப் பண்ணி எடுத்துக்கிறீங்க இதெல்லாம் depends on person to person தான் சீஜன் எக்ஸஸ் ஆகுமா முதல்ல சொல்லுங்க ஆர்டர் பண்ணோம் ஒண்ணு ஓடி போடுங்க okay like I don't know நல்லா இருக்கு இதனே I can do this I can do this I can என்ன ஒரு கலர்ஸ் நான் எனக்கு ஒரு கலர்ஸ் ஆனா நீ இப்படின்னு அந்த சைடு for you to go here your movement is way too long கலர்ஸ் வந்து ஜக்கார்ட் அது ஜக்கார்டியா அண்ணா எனக்கு ஒரு கலர்ஸ் இல்ல இங்க பாருங்க you have a good bat இல்ல சால் தான் உங்களுக்கு பேட்ல கனெக்ட் பண்ணி பேட் for people with limited நீங்க அது பேரு ஜக்கார்டி சைடுல கலர்ஸ் இருக்கும் கலர்ஸ் ஒன்னு சொல்லுங்க எனக்கு 44 ல நீங்க அனுப்பிடுங்க எல்லாரும் வேணும் எனக்கு ஒரு கலர்ஸ் ஓகே கலர்ஸ் வாங்கலையா கலர்ஸ் நானா நான் அது ஏன் shot boy hey yaar bola தம்பி தேவையில்லாத ஷாட் தம்பி அது ஓகே all the best இது ரொட்டேட் பண்ணி நில்லு ஸ்ட்ரைட் ஆடுப்பா எழுந்திருக்கலாம் இன்னும் 4-5 ஓவர் எழுந்திருக்கலாம் நல்லா கனெக்ட் பண்ணிடலாம் இரும்புனா நம்ம என்னங்க பண்ண முடியும் ஏறிடுச்சான் பார்த்த நல்லா போயிட்டு இருந்து ஓபி அதுதான் 4 பேர் வெளியே பாட்டி ஓபி முட்டாதான் போட தீவிர பிளானே பண்ணிட்டானே நான் இதான் போட போறோம் அந்த ஃபீல்டு இங்குள்ள இருந்து அங்கனுக்குள்ள போயிட்டான் சரி கார்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா கார்ட் இப்படி அடிச்சிட்டு இருக்கு அடிச்சாலும் வந்து அகேன்ஸ்ட் விண்ட் தான் அடிக்கிறான் அவன் அது யோசிக்கணும் எந்த மாதிரி தான் அப்புறம் பிளேட் அருண் வெல் பிளேட் ஏது அவசரம் டேய் அகேன்ஸ்ட் விண்ட் அடிக்கிற நீ சேஞ்ச் ஆக போதே அருணே இந்த சைடு ஃபுல்லா பிளாக் அருணே நீ அடிச்சது அகேன்ஸ்ட் விண்ட் அதுதான் நீ இது வந்து மேலே ஏத்திட்ட மேல நல்ல விண்ட் ஆகுது கரெக்ட்டா மாத்தினா நீ அடிச்ச ஷாட் கரெக்டான ஷாட் அகேன்ஸ்ட் விண்ட் அடிச்சிட்டீங்க டயர்ட் ஆயிருப்பீங்க அதான் சொன்னேன் நீ 60 பால் நீ உள்ள நின்னுட்டீனா வெல் பிளேட் அவனுக்கு ஃபுல்லாவே மைண்ட் ஆஃப் ஆயிடும் டீ பேட பண்ணிக்கோ ஸ்ரீராம் பேட சரிண்ணா 99 எக்ஸாக்ட்டா இந்த எண்ட் வந்தனா நீ உனக்கு அவ்வளவு பவரே போட தேவையில்ல ரைட்டா டாப்லயே வெளில போய் வந்துரும் சும்மா தட்டி கூட இங்க அப்படியே நீங்க பேட பண்ணிக்கோ நீ பேசு பேட என்ன பண்றீங்க பேட் பண்ணாதான் அப்படியே நம்ம ஆடுறது இவன் அகேன்ஸ்ட் விண்ட் அடிச்சதுக்கு இங்க அந்த ஷாட்டை அட்டம் பண்ணா அது போயிருக்கும் ஈஸியா கிளியர் ஆகும்
போகாத ஃப்ரெண்ட்லி ஆடு ஏன்னா உனக்கு அந்த ரீட் பண்ண முடியல ஸ்க்ரீன்லாம் பண்ணிட்டேன் ஏன்னா அந்த ஸ்க்ரீனுக்கு அடிக்க போனோம் ஸ்க்ரீனுக்கு அடிக்க போனால் கொஞ்சம் லைட்டாக தலையை தூக்கிட்டே போயிடும் அந்த பாலை ரீச் பண்ணல எதிர்பார்த்தது பால் ஸ்லோ ஆயிடுச்சு அங்கே வந்துட்டாங்க டேய் பேக்ல போகாதடா ஃப்ரண்ட்ல ஆடுறா ஃப்ரண்ட்ல புடிங்க ப்ரோ அவர் சொன்னா ஓகே நீ சொல்ல போச்சு ஹலோ அவ்வளவுதான் அதேதான் எஸ் குட் ரன்னிங் அப்படியே ரொட்டேட் பண்ணி ஆடு கொஞ்ச நேரம் ரொட்டேட் பண்ணி ஆடுங்க வேற யாரும் மாற்றி விடுறதில்ல நீங்கள் தான் பண்ணணும் ஓகே என்ன அப்ளிகேஷன் சார் இல்ல இல்ல சார் வேணாம் சாய் இது கான்ஸ்டபிள் சார் இது கேர்ஃபுல் சாய் ஆடாதீங்க சாய் பின்னாடி ஆள் இருக்கு ஃபோம் டைப் பாக்குறீங்களா ஃபோம் டைப் பாக்குறீங்களா ஷேப்பிங் ஓகே கோல்டு உள்ள காலில் பட்டு அதுக்கப்புறம் தான் கோல்டு ஓகே ஓகே சார் அது கமர்ஷியல் கிரேட்ல சார் நம்மளுக்கு கொஞ்சம் யூ ஆர் ஓகே வித் தட் தினே பேக்ல போகாத தினே ஃப்ரண்ட்ல ஆடு தினே ஃப்ரண்ட்ல ஆடு பேக்ல போகாத மிஸ் ஆயிரும் பாத்து கேர்ஃபுல் கமிட் ஆகாத இல்ல உள்ள போய் தின போனா இங்க வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து 1 மீட்டர் பை 1 மீட்டர் சார் வாய் மட்டும் இந்த காதுல வைக்காத ஓகே லெஸ்டி ஆமா லென்த் பை 1 மீட்டர் வித் சார் எவ்வளவு நிக்கணும் ஓகே இல்லையான்னு கேட்டு போறீங்க சார் நான் ஒரு நம்பர் சொல்றேன் அந்த நம்பருக்கு நீங்க உங்க ரிக்வயர்மென்ட் அனுப்புங்க வி வில் ரெஸ்பாண்ட் டு யூ ரைட் அவே 98417 30 11 நீ போய் அடிக்கலாம் வந்தது நேம் அம்ஜத் பாஷா ஃபோன் வரும்னு சொன்னாங்க ஓகே சார் ஓகே தேங்க்யூ சார் நான் தினேஷ்ரா நீயே ஒரு அப்பீல் கேட்கல உனக்கு வந்தது தினேஷ்ரா உனக்கு நீங்க ஒன்னு ஆன தெரியுமா விக்கெட்ல தினேஷ்ரா நீ கேட்கவே பால் டிப் ஃபோன் வரும்னா பால் டிப் இப்ப டிப்பலாம் மேட்டர் இது அன்னோன் நம்பர்ல இருந்து பேசிக் மேல பால் வந்தா நோ பால் அவ்வளவுதான் பாரு அவர் ரமேஷ் பேர் சொன்னாரா நீங்க பிட் அவுட் ஆயிட்டீங்கன்னா ஓகே கேஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணும்போது ஹிப்புக்கு மேல இருந்துச்சுனா நோ ஏய் ஃப்ரீ ட்ரா யூஸ் பண்ணு டேய் ஃபீல் செட்ல மாத்துறாங்க அதான் வேணும் ஃப்ரீ குடுக்கியா நோ பால் இல்ல இல்ல குடுறாங்க அப்புறம் எப்படி ஃபீல் செட் மாத்த முடியும் ஆமா விட்டாங்க ஃபீல் செட் மாத்தல இங்க மிட்விக்கெட்ல தான் கவர்ஸ் மாத்துது குட் ஷாட் நாலு பிளேன் நா அவ்வளவுதான் ஃப்ரண்ட்ல நீ ஃப்ரண்ட்ல ஆடு பையே நீ ஃப்ரண்ட்ல ஆடு சார் அம்ஸ்டி சொல்லுங்க சார் அம்ஸ்டிங்க இல்லையா நீங்க இது வாட்ஸ்அப்ல ஒரு 50 ரெண்டு பால் அடிச்சார் அவரு சொல்லுங்க சார் ஆமா எப்படி நல்ல பிளேயர் அவரு அதான் சார் என்கிட்ட தான் பேசிங்க ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரண்ட்ல ஆடு நீ தினேஷ் மைண்ட் செட் மாத்திக்கோ ஃப்ரண்ட்ல ஆடு ஆமாம்மா அது ட்ரெயின் இந்தியா நம்பர் வந்து உங்க நம்பர் வராது நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க டீடைல் அனுப்புங்க சார் ஆபீஸ்ல கால் பண்ணிட்டு வந்து ரெஸ்பாண்ட் யூ ஆமா வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டீங்களா மே குடன் அதேதான் ஓகே அம்ஜானாவே கடுப்பாராரு நல்லா ட்ரையா நல்லா ரெண்டு பால் தப்பா போறாங்க பவுன்ஸ் நல்லா கிடைக்குது காலேஜ்ல இருக்காங்க யாரா ஓடிபிக்காக ஏதோ கால் பண்ணாலும் சொல்றாங்க ஆனா வேற பேர் சொல்றாங்க she was to cast 3 numbers blue damage 14 எடுத்து பேசி எடுத்துவா சைடா யாரா பரவாயில்ல தினேஷ் ஓவருக்கு 2 4 வந்துருச்சு கால்குலேட் பண்ணி எல்லாம் தப்பு கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது அது ரிங் போகும் அதுக்கப்புறம் ஒரு ஏஜென்ட் மாதிரி எடுப்பாங்க
நம்ம எடுத்துட்டோம்னா அது ரிங்கு போகும். ஆனா நம்ம கால் பண்ண மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி சென்டர்ஸ்லாம் அப்படிதான் வருது இப்போ. நான் எடுப்பேன் நம்பர் நல்லா இருக்கேன். ஏன் போன் அடி நம்பர் நல்லா இருக்கு. போனுங்க. அதாவது தினேஷ் நம்பர் ஃபேன்சி நம்பர்னு இல்ல. ஒரு நம்பர் மும்பைல இருந்து வந்துட்டே இருக்கு. மும்பை நம்பர். ஓகே. வேணாம் 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 சாய் வேணாம் சாய். வச்சிருக்கான் பேக்ல. பிரேக் த்ரூ வேணாம் தேவையில்லாத ஷாட் அதெல்லாம். நான் எப்பலாம் ஸ்டோர் பண்ண நம்பர்லாம் வேற எந்த நம்பராலும் இருக்குது. நிறைய பேர் இப்ப அப்படிதான் இருக்காங்க. சுத்தி எல்லாரும் தீர்த்து வாங்கிடுச்சுடா. ஐயோ இப்போ அடிச்சிட்டு இருக்காங்க. ஒண்ணா. யாரா இருந்தாலும் என்னடா இப்படி வந்தாங்க நான் பேசுறேன். அடிக்க மாட்டேங்கல. சைக்கோவா இருப்பானுங்க. இவருக்குலாம் என்ன கடன் பிரச்சனை? இப்போ தானே வேலைக்கு வந்தாரு. இல்ல வேற இவ்வளவு ஆளுங்க அடிக்குது. தீபேஷ் இவர் தான் என் ட்ரெயினர். அடிக்கிட்டோம்டா. அடிக்கடா அது. இவர் இருக்காரு, இவர் தான் ஸ்பீட். எவ்வளவு நான் பே பண்றீங்க? விக்கி 10,000 தான். மந்த்லி. ஹலோ. நான் வருஷத்துக்கே 10,000. நான் கழிச்சு கால் பண்றீங்களா? அவங்க வெளிய வேண்டாம் அந்த மாதிரி நான் கழிச்சு கால் பண்ணுங்க. ஒரு 30 minutes 40 minutes கழிச்சு கால் பண்ணுங்க. விக்கி. அதான் ஆக்சுவல் அதெல்லாம் வந்து சின்ன சின்ன பிஸியா இருக்காங்க. நான் அப்புறம் பேசுறேன். நான் அவங்க டிரைவிங்ல இருக்காங்க சொல்லுங்க. அவங்க டிரைவிங்ல இருக்காங்கன்னா பேச முடியாது. நான் வேற பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் செலிபிரிட்டி ஜிம். ஓகே அங்க வந்து எக்யூப்மென்ட்ஸ் இல்ல கம்மி. ஆனா ப்ரோ விக்கி. பேசிக் மேனர்ஸ் இல்லையா? எமர்ஜென்சியா இருக்குன்னு எடுக்கணும்ல. அவன் கன்ஃபார்ம் ஆனணும்ங்கறாரு. எடுக்காத. ஹீட்டர் அதான் ஹீட்டர் கால் பண்ணிருக்காங்க போல. அது பேர் விட்டு விக்கி எடுக்காத. பிளேட் சபாஷ். நல்லா சார். சூப்பர். அதேதான்டா. ஃப்ரெண்ட்லியா ஆடுறா அப்படிதான். நீலியா இருக்கு. நீலியா ஆடு. டுவர்ட்ஸ் லெக்ல வரப்போ மட்டும் வளைச்சுடு அவ்வளவுதான். வெயிட் பண்ணுங்க சாய் லெக்சர் ஆடவே நான் வர்றேன். நேரம் ஆடுங்க. கேரம் அந்த உள்ள என்ட்ரன்ஸ்ல கேரம் காமெடி எல்லாம் கேரம் போட்டாங்க. என் பக்கத்து சீட்டுல ஒரு உட்கார்ந்துருக்கான். எவன்ட்டி பேச மாட்டான். ஓடே ஷாட். போன வச்சுட்டு போயிட்டான். கேரம் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு பையன் வந்து அவனுக்கு பிடிக்க நினைக்கிறேன். எடுத்தான். எடுத்துட்டு இந்த பேசுனா அவன் வெளில போயிட்டான். அவன் எல்லாம் ஏதோ ஹார்ஷா பேசுவான் போட்டுருக்கு. இவனும் ஹார்ஷா பேசிட்டு வச்சுட்டான். பார்த்தா அவங்க ஏதோ கசின் போல் இருக்கு. ஏதோ ஃபேமிலி பிஷன் இல்லை. கேரம் மட்டும் தான் நான் திருப்பி அடிச்சிட்டேன். இவர்கிட்ட மாதிரி வச்சு அவன் விட்டு ஆரம்பிச்சோடனே எனக்கு யார் வேணும் ஃபோன் எடுத்தோன்னே யார் எடுத்தோன்னே அறிவு சொல்கிறான். யாருன்னு நான் தான் எடுத்து பேசணும்னு நமக்கு அந்த ஃபோன் இருக்கு. ஃபோனுக்கு உடச்சிட்டான் மட்டும் தேவை போட்டு. அந்த இதுதான் ஒன்றும் ஆகலை. தப்பாகி போயிடுச்சு. ஃபோன் நம்ம வந்து சாட் ஃப்ளோர் இல்லை. அவனை திட்ட எதுவுமே பண்ணல. அவனை திட்டவே இல்லை. போன வச்ச உடனே எல்லாரும் அவனே தான் பாக்குறாங்க. யாருன்னா சார்? நான் பக்கத்துல இருக்க நான் எடுக்காம சும்மா உட்காந்துருக்கேன். இவர் அங்கேயே இருந்து எடுத்து இல்லங்க ஏதோ வேற ஏதாவது எமர்ஜென்சியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்ல ஏதாவது எடுத்து பேச வரைக்கும் ஓகே. ஆர்ஷா பேசக்கூடாதுல வச்சிருந்தோம். தேவையில்லாம் பிரச்சனை. பேசவே தேவையில்லை. அந்த போன் எடுத்து ஒண்ணுமே சொல்லல. அந்த போன் அவனை பிடிச்சிட்டான். நாம எதுவும் கேட்க முடியாது. அவன் 2 பேரும் பெரிய மேனேஜர் லெவல்ல நாம வெண்டாரு. ஸ்பின்னர்ஸ் இருப்பாங்க போல டீம் ஃபுல்லா. நானும் ஹெட்போன்ல மாட்டிட்டே அப்படியே சிரிச்சிட்டே அடுத்த ஸ்பின்னர் சொல்லுங்க பாட்டி. நம்பருக்கு வந்துட்டு அழுகுறான். ஏமா இன்னைக்கு டிஸ்பேட்ச் ஆகணும் பாட்டி. இன்னைக்கு நான் எல்லாரும் அந்த பையன் ஓயே எவ்வளோ பண்ண முடியும்? ப்ரொஃபைல் அஸ்வின் பாபு ரைட் ஆஃப் பேசிக் பண்ணி தானே வரணும். இதுதான் லெக் ஸ்பின்னர் தான். அதான் லெக் பிரேக் பண்ணி ஆடுறான். சூப்பர் சூப்பர் தம்பி. அதேதான் தம்பி. வெல்டன் தினேஷ். அமுச்சு விட்டுருங்க. ரிஜெக்ஷன்ல போட்டுருக்காங்க. ஃபிங்கர் ஸ்பின்னர் இருப்பாங்க, ஒரு சில பேர் லிஸ்ட் இருப்பாங்க. சாய் அப்படியே ஆடுங்க. அந்த ரிஜெக்ஷன் 12 நம்பர் இருக்குல்ல, அது இல்லாம போட்டுருங்க. அது ரிஜெக்ஷன் போட்டுருங்க. அதை நல்லா இருக்கு சாய், நல்லா இருக்கு சாய். ரிஜெக்ஷன் போட்டு அமுச்சு விட்டுருங்க. நீங்க வந்து க்ளோஸ் பண்ணுங்க. அதை
க்ளோஸ் பண்ணுங்க. சரிமா குவாண்டிட்டி எவ்வளோ வரும்? தினேஷ் நில்லு. இன்னைக்கு நாலு ஓவர் உருட்டி ஆடுங்க இதே மாதிரி. நமக்கு ஒர்க் மட்டும் பண்றா ஏறாரா. வெயிட் பண்ணு தினேஷ். பொறுமையா ஆடு. கேம் 24 என்ன கரெக்ட்? காயம்பல தாண்டி அந்த இடத்துல போயிட்டு ஜாப்ல வந்து வேலை கம்மிமா. நைட் 12 மணி ஆனாலும் இன்னைக்கு அம்சம் விட்டுருங்க. போன மாசம் சொன்னேன் மண்டே லீவ் எடுத்துங்க. ரோல் டிராப் பண்றீங்க. சரி மத்தியானத்துக்கு வந்து ஹரி அங்க உசுறு போற மாதிரி அடிப்பேன். நீங்க நைட் 12 மணி 1 மணி ஆனாலும் இன்னைக்கு அனுப்பி விடுறது பாருங்க. குட் ஷாட். ஓகே டிராப் பண்றது நான் இப்பயோ சொன்ன போல இருக்கு. யாம வச்சு ஃபோன் பண்ணது அவங்க அந்த டேட்டோட நோட் பண்ணி வச்சிரறாங்க. அது ரிமைண்டர் மாதிரி 1-1-17 hours. 1-1-17. அதுக்குள்ள மழை வேற பெய்யுது. காயத்துல தாண்டி இது வேற போடுறாங்க. இது பெட்ரோல் போடுறாங்க. நீ ஸ்லோவா டெம்போ கரெக்டா இருக்குது. சிடி எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் வட போயிச்சு. எட்டோ முடியல பொண்ணா இந்த பக்கம் திரும்பி இருக்காங்களா பார்த்து நீங்க 8 hours 8 எக்ஸ்ட்ரா பண்ணலாமா? அவங்க சாப்பிட்டே போற கூட கார் போட்டு தெரியலையே. என்னமா சாப்பிட்டியா? என்னமா சாப்பிட்டியா? சரி ஓகேமா. ட்ரைனிங் மேல இருக்கேன். சொல்லுங்க மாமா ட்ரைனிங் நீங்க போறீங்க. நான் சொன்னேன் இன்னொரு 6 மாதங்க. ரொம்ப நேரம் பிளான் இப்போதைக்கு பிளான் இது இல்ல. குட் ஷாட். ஷாட்னா. சேவ் Alex. It's a 4. ஓடுங்க 4 ரைட் ஷாட். இன்னும் முடிவு எடுக்கல அப்படினா ஒண்ணு நான் நோட் பண்ணி அடுத்த டைம் த்ரூ அப்படி லாக் பண்ணேன். என்ன சொன்னாங்க? தண்ணி போடலீங்களா? அங்க இருக்கு. இருக்கா அதுல? தண்ணி போட்டு வேணுமோ? தண்ணி இல்ல. இல்ல விளையாட சொன்னா அவருக்கு எல்லாமே இங்க ஜூஸ் எடுத்துங்க. ஏய் கம்பெனியா கத்தாதயா. எங்க நீ ஜூஸ் வாங்க. கம்பெனி. அதாவது கமான் படி எல்லாம் கத்தற அது டிஸ்டர்பன்ஸ் பிடிக்கறீங்க ஒரு டிஸ்டர்பன்ஸ். இந்த நிம்பு கொடுங்க. எனர்ஜி பண்ணுங்க. ஏய் எங்க வச்சிருந்தா அதெல்லாம்? யாரோ இப்ப படி கேளு. ஒரு சிப்பு கூட நான் என்ன யா இத ஏன் பெசரட்டி சாப்பிட மாட்டியா? கவுத்தி இதெல்லாம் தப்பு இல்ல. அம்மா அது குடிச்சா இருந்தாலும் பரவாயில்லை. ஸ்ரீ குஜராத் எவ்வளவு ஆச்சு? ஏய் நீ நின்றதுனா 50 மேல அடிச்சிடலாம்டா பக்கி. இப்ப இந்த எல்லாம் திருப்பி எல்லாம் நீ வாங்க ஈஸியா கிளியர் பண்ணலாம். டென்ட் நீ வந்து விட்டு சூப்பர் ஆடுறா. ஏய் இவன நான் ஒரு தடவையா பாத்துட்டேன். ஆமா இது சக்கரா. ஏய் அப்பா ப்ரோ அந்த இடத்துல மாங்காய் கட்டி வைக்கிறேன் ப்ரோ கரெக்டா அடி ப்ரோ. சாய் சொன்னீங்களா? தண்ணி கேக்குறாரா டேய்? செக்கிங் தீபேஷ் தண்ணி ரெடி பண்ணி தானா இருக்கான்ல. அம்மா ஒரு டோர்னமெண்ட் நாங்க சேலஞ்ச் ஆடுறோம். ஆல்மோஸ்ட் ஜெயிக்கவே வந்துச்சு. பார்த்தா அவன் த்ரோட்டான். அப்புறம் என்ன நாள்ல கொடுத்து அவ அடிச்சிட்டாங்க அதானே. ஓடு. அது என்ன காமெடினா 3 ஓவர் போட்டான்டா. 4 ஓவர்ல ஏன் கைட் பண்றாங்கன்னு தெரியல. ஆமா அப்பதான் 2 ஓவர் ஆமா தண்ணி தேவைப்பட்டிருக்கு. டோர்னமெண்ட் அது. நாமளே அப்படிதான் 2 ஹவர் போடுறதுக்கு 3 ஹவர் தான் க்ளைம் பண்ணிடுவோம். ஹாரிஸ் தான். இவன் யாரு? முன்னாடி போட்ட போற நீ போடல அவரு. யாரு? இந்த போட்டோ இருக்கு. 126 ஓவர். சாய் ஃபுல்லா 7 ஹவர்ஸ் நீங்களே ஆடுங்க ஓகேவா? ரெண்டு பேரும் பிளான் பண்ணீங்க. காந்துக்கு ஒரு பால் கொடுங்க நீங்க. நல்ல பிளேயர். விக்னேஷ் கட்டலையா நீங்க? என்ன? இவங்க இருக்காங்க. 2 பேர் இருக்காங்க. அவர் ஆடு கட்டுற மாதிரி இருக்கு பேட்டை பார்த்தாலே. பால் கம்மி பா. பால் பச்சுறாங்க. சீசன் ஆகுற மாதிரி இருக்கு பாக்க. இந்த கையில ஐயோட ஒரு எங்கடா ஒரு பாயிண்ட் ஓகே தான். இல்ல அம்மா இருக்குது. இது பேலன்ஸ் இல்ல. ஹெவி பேட் 1200. It's not about heavy batma.
பேலன்ஸ் வேணும். கரெக்ட். அது மேல இன்னொரு போடணும், கவுண்டர் வெயிட் போடணும். இன்னொரு டியூப் போடலாம். நீ ஆர்டர் தான் பண்ணி இன்னும் கன்வீனியன்ட்டா இன்னும் கம்ஃபர்ட்டபிளா சொல்றேன். அவங்க பண்றாங்க நம்ம பண்ணக்கூடாது. இதே விஷயத்தை நம்ம bowling போடும்போது கீப்பிங் ஒரு ஆள் நிப்பான்ல, அவன் டாக்டர் ஆவான். புதைச்சிருங்க அவன் ஏன்டா ரூம்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க, பவுலிங் போடல கையை காமிச்சு கால்ல போட்டு இன்னொன்னு இப்படின்றாங்க. இதுக்கப்புறம் 6 ஓவர் இருக்கு. ஓகேவா, ஃபுல்லா ஆட்டாங்க போதும். பேடா பண்றா நீனும். சரி நான் பாத்துக்கிறேன். இருக்காதுடா, நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றேன் வரணுங்க, இப்போ கால் எடுத்தாங்க. சரி நான் கூப்பிடுறேன். யாரும் சொல்ல மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். சரி உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் முடியாம நான் பாத்துக்கிறேன். டேய் அது கால் பெண்ட் பண்ணாம பண்ணனும்டா. பெண்ட் பண்ணாம எப்படி பண்ண முடியும்? யார் ஐட்டா இருந்தாலும் பெண்ட் பண்ண வந்தா பண்ணணும். ஃப்ரண்ட்ல போனா அறியா அப்படியே ஆட இல்லடா, கொஞ்சமா பெண்ட் பண்ணு, ரொம்ப பெண்ட் பண்ணாத. 60-40 இருக்கு. இல்லடா, இங்க 70-30 னா. நீ அத பண்றது ஆமா நீங்க வேற ஏதாவது அப்படிலாம் வந்து மோதி ஒண்ணு கையால ஆறா ஸ்ரீராம் சென்சிபிளா ஆறா ஒரு 4 ஓவர் தள்ளுறா மாமா கம்பெனி விடுறா. நான் இப்பதான் பேட் இதே பேட் பண்ணேன். அவர் வந்தனே கார கம் பண்ணேன். மேட்ச் பார்க்கறான் நல்ல எல்லாம். ரெண்டு விக்கெட் எப்படி விட்டுறாங்க? கோல்ட் இவன் தர போனா டவுன் ஆகி போகுது. அப்புறம் லெக் ஸ்பின்னர் ஆஃப் ஸ்பின்னர் இருக்காருயா ஆடி வந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன சொல்ல ஆஃப் தான் போட்டானா ஒரு பந்து லாங் இப்ப ராங் ஒன் மாதிரி இருந்துச்சு. சரி ஆஃப் தானா, ஆனா பிச்சான டவுன் த லெக் வந்தது ஆஃப் ஸ்டிக். அதான் சொல்றேன் ஒரு பால் லெக் சீதர் நான் உங்க கிட்டங்கனா நான் பேட் எடுத்து வரலடா. என்னன்னா எல்லாம் வச்சிருக்கீங்க, போன வாரம் தான் பார்த்தேன். எல்லா தைரியமா பேட்டிங் இறங்கலாம். எதை வாங்கிட்டு போ. பேட் கொடு. ரைட் ஆஃப் லெக் பிரேக் தான போட்டுருக்காங்க. இல்ல நான் உன்கிட்ட grip ஆ ஆயிருக்கானே, இதான் விட்டது. இல்ல அவன் எந்த பேட் எடுத்து போயிட்டான்? எந்த வீட்டு பேட்டுங்க? சரி சொல்லுங்க. நான் எடுத்துக்கோ அப்பனா. குட் ஆஃப்டர்நூன் பாஸ். ஆமா போடுங்க. அது காலையில ஒரு வர்க் கொடுத்து அது பண்ணீங்களா? வெல்கம்டா நீங்க எதுக்கு பண்ணுங்க? என்னது லைக் இவர பிரதாப் அப்டேட் பண்ணி சொல்லுங்க. சாப்பிட்டு சீதர்னா இன்னைக்கு டிஸ்பாட்ச் இருக்குமா? முடிச்சிட்டு போங்க. மாத்திக்கிட்டேன். கேப் வேணா போட்டுக்கறா. நான் இன்னொரு விஷயம் இல்ல வேணாம். நான் சொல்றேன். கேட்டுக்கோங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். ஆடி போறதுமா ரெண்டு வந்து 16 நம்பர் PU ப்ராப்ளம் இருக்கு. நேரா போய் அடிக்கிறேன். அது கை வைக்க வேண்டாம், அது விட்டுருங்க. அது ரிஜெக்ஷனாவே டேக் போட்டு அனுப்பிச்சிருங்கன்ற. நீங்க சும்மா தேவலா கிளான்ஸ். அது 16 நம்பர்ல கை வைக்க வேண்டாம். மிச்சதெல்லாம் ரெடி பண்ணி அனுப்புங்க. ஃப்ரண்ட் ஃபுட்ல வந்து அது கிளான்ஸ் 12 நம்பர் வந்து அந்த ஃபேண்டசி. சோ 28 நம்பர் வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணுங்க. அந்த பேட்டை எடுத்துக்கலாம். 24 நம்பர்ல 28 போச்சுன்னா நான் சி எடுத்துக்கறேன். அவர் போனாருன்னா எடுத்துறோம். யார் போற 26 நம்பர்ஸ். ஷாட். ஓகே. வெல்ப்ளேடா. சொல்லுமா. குட் ஷாட்ரா.
ஆடுங்க ஆடுங்க ஒரு 3 ஓவர் அப்படியே 18 ரன்னுக்கு ஆடுங்க. நீங்க ராபிடோ ஏதாவது பாத்துட்டு போங்க. 130 வந்துருச்சு. எடுத்துட்டு போலாம் 130யா? எடுத்துட்டு போலாம். 6 ஓவருக்கு 30 ரன் அடிச்சாலும் நல்ல ரன் தான். ஹரி எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க ஹரி. கிரவுண்ட்ல இருக்கேன். உங்க இது ஜெர்சி கனெக்ட் பண்ணிட்டேன். இல்ல கனெக்ட் பண்ணிட்டேன். வந்தோடனே ஸ்ரீ கொடுத்துட்டாரு. ஓகே ஓகே ஹரி. எனக்கு எக்ஸாம் இன்னைக்கு வேணாம். இன்னைக்கு நைட் ஆயிடும். 8:30 மணி ஆயிடும் வீட்டுக்கு வரதுக்கு. எனக்கு 9 மணி ஆயிடும் வீட்டுக்கு வரதுக்கு. நாளைக்கு வரீங்களா? நாளைக்கு என்ன பேட்மிண்டன் புக் பண்ணலாமா? புக் பண்ணிட்டா காலையில நீங்க குரூப்ல ஒரு மெசேஜ் போட்டுருங்க. சரிங்களா? நீங்க குரூப்ல ஒரு மெசேஜ் போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம நாளைக்கு மத்தியானம் படத்துக்கு போறேன். 2:30 மணிக்கு போறேன். காலையில புக் பண்ணிடலாம். 10-11 மணிக்கு புக் பண்ணலாம். 11 to 12 போட்டுடலாம். ஓகே ஓகே ஓகே. ஆமாமா ஆடலாம். நான் நீங்க ஆடுவோம். ஒரு பால் சேஃபா ஆடுறோம். நல்லா இருக்குடா ஸ்ரீராம். ஓகே ஓகே பாப்போம். பை. மேட்ச் பாப்போம். ஆமா அங்க ஆடாம கவுன்சில் மாதிரி ஒரு நிக்காத. ஸ்ரீ ஹரி வந்து போறதுக்கு பிறகு ரெகுலரா வரேன்னு சொல்லிருக்காரு. நீட் எக்ஸாம் இருக்கு அவருக்கு. லாஸ்ட் 20 hours. சரி லாஸ்ட் 5 hours. ஸ்கோர் 132. 20 hours முடிஞ்சு சொல்ல வந்தேன். லாஸ்ட் 20 hours. 132. உங்களுக்கு க்ளோஸ் தானா? இப்போ மேட்ச் யார் ஓகே உனக்கு பேட்டிங் வர வெயிட் பண்ணேன். ரொம்ப பண்ணாத. பால் பட்டு அன்புக்குள்ள வெயிட் பண்ணு. ஏய் பால் பட்டுட்டு நொறுங்கிர மாட்டல்ல. ஏய் ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிட்டான்ப்பா என் பையன். மை பாய். शाबाश नाले 4 रन के लिए. शाबाश शाबाश 4 रन के लिए. शॉट बॉय. एलपे साई என்ன அன்பு மர்மோனும் மாமனும் எக்ஸ்ட்ரா கவர்ல அடிச்சிருக்காங்க. அதான் நைட் தனியா போறாங்க நினைக்கிறேன். ஏன் தடகிரி ஊந்து செத்து போயிடாதா இங்க வீக்கே பிராக்டிஸ். நீ போறது வந்து சாக்கர் இல்ல கிரிக்கெட் பால் இப்படி ஓடுறேன் கண்டிப்பா கேமரா மணிக்கு அவன் ஏதோ பண்றான் நீ ஏதோ பண்ண முடியல அவன் பண்றான் ஏதா சொல்லிரு பேன் பண்ணுங்க இவனை ஆரம்பமா ஏன்னா இவனே ஆனால காத்து வந்து டாக்டர் வந்தா வாய்ட்டு வந்த மாதிரி நேத்து கூட போன மேட்ச் கூட ஏதோ அஸ்வின் ஏதோ பேசிட்டு இருந்த டக்குனு எவனும் சரியில்லை அப்படின்னு தெரியாம சொல்லிட்டேன். எல்லாத்தையும் சொல்லிட்டு தெரியும் சொல்லிட்டு அசி ரவுடி இருந்தான் ஆடி கூட ஸ்ரீராம் அடிச்சிடாம அது அந்த ரீல் பாத்தீங்கன்னா சரி நீக்கிற மாதிரி இருக்காது. நீச்சம் பண்ணியா? அடிச்சே இருக்கலாம் போல அந்த பால் அடிச்சே இருக்கலாம் போல சும்மா டிசி இருந்தாலும் வெளில எங்கயோ எட்ஜ் பண்ணிட்டா கூட எங்கயாச்சும் போய் வெளில வந்துரும் இப்ப டிஃபென்ஸ் நமக்கு வராதெல்லாம் பண்ண போய் அதுதான் ஒரு பால் மிடில்ல பட்டு இருந்துச்சுன்னா கூட அதுக்கப்புறம் நாலே ஏய் உடம்புல மச்சான் சாய் உடம்புல மச்சான்டா அவனுக்கு கட்டெரும்பு எங்க இருக்கு கட்டெரும்பு கண்ணா அந்த நேரம் அங்கேயே ஏரியா கேப்டன் 142 வந்துட்டு கேப்டன் போயிட்டு ரெண்டு போற போடுவா நீங்க என்ன கோயில் கிளம்பிட்டு வந்தீங்களா? இல்லையா காலேஜ் ஸ்கூலுக்கு கிளம்பி போனோம். என்ன அடிக்கடி ஸ்கூல் போறேன் நாலே எங்க எங்க போச்சு? டேய் ஒண்ணு அம்ஜா அப்படி போனா அங்கே போனா தான் சொல்றது. அங்கே போங்க அங்கே போடா ஃபோன் பேசுங்க யாருக்கு பேசுறீங்க அவங்க ஆஃபீஸ் கால் பேசுங்க அங்கே
அவங்களுக்கு வியாபாரம் நடக்குது இங்க ரன் வரட்டும். என்ன வியாபாரம்டா? 4 ஓவர் வெளியில. நீங்களா போய் வீசிருங்க பட்டு பட்டு. வீசிடுவா. அவ்வளவுதான் 4 ஓவர். 150. ஆடவோ. 6ஆ? முன்னாடி போடியா? சாய் 43 வந்தாரு. 15 ஓவர் தர மார்க் பண்ணேன். என்னால மேய்ச்சி 100. இந்த பையன் என்று தானே ரன் எடுத்தது. இன்னும் நான் 15 ஓவர் தாண்டி இப்போ ரன் இன்னைக்கு கம்மியா காரணம் நீதான். எல்லாமே அதான் சொல்றேன். ஏன்னா அடிச்சாலே நிறுத்திட்டாங்க எல்லா டீம்லயும். ஆமாடா. அடிச்சாலே நீதான் தப்பு. உன்னை சொன்னது 15. தண்ணி ஏய் போங்க பேட்டிங் முடிச்சவங்க. இங்க பாரு பால் கட்டிட்டு ஓடுனானே என்னைக்கு ஓடி முடியும்? தண்ணி எங்க இருக்கு? என்ன தண்ணி? சாய் குட் கோயிங் சாய். அண்ணா 4 ஓவர் இருக்கு. எங்க போறீங்க? எங்க வரீங்க? போயிட்டு வரக்குள்ள ஓவர் முடிஞ்சிரும். அன்பு டோன்ட் டேக் ரிஸ்க். இல்ல இவங்கள. நீ வா. ஆமா கீப்பர் வேற. அது வேற கீப்பர் இல்ல அது. போய்டா போய் பேசு. இந்த லைன் வரைக்கும் போகல. அங்கேயே போக மாட்டாங்க. சாயை கூப்பிடுவாங்க. இங்க வாங்க. இங்க வாங்க. அந்த நீ போக வந்து அங்கே போக அங்கேயே போக ரன் ஷாட் ஆடே. நான் இங்க இருக்கிறது வந்து வேற சாய்க்கு தான் ராசி. அவனுக்கு ராசி ரன்ல. நோ மாமா அப்படிங்க. அநியாயம் பண்றியா? ஷாட். வரடா. அப்ப சொப்பனால ஓடுதே இல்ல வை. பரவாயில்லை டேய். நல்லா ஷாட் டேய். அண்ணா சொப்பனால போவா இல்லையோ? நீ வர்ற ரன் என்னங்க அட்வான்டேஜ் தான். நானா? பண்றீங்களே. ஹெல்ப் பிளேயர் டேய். இதுக்கு மேல விட்டானா அவன் டீம்ல போன்றான் அவன். ஆமா. என்ன? அப்படியா? அது இவர் இல்லையா? அங்கடி அவர் எங்க வைங்க. இங்க இருக்கும்போது சாய்க்கு ரன் சொல்லுது. சரியா? இது விட்டா இருக்கு பதிலுக்கு. 43. அவ்வளவுதான் வெளிய. என்னத்த வெளிய? ஒரு ரன் தான் ஓடுங்க. சொல்லுங்க போடா வெளிய. நீங்க அடிக்கவில்லை, அவர்தான் அடிக்க வைக்கிறார். சாய்னா கிளட்ச்னா வெல்டன் 3 சிங்கிள் 3 ஓடிய மாதிரி இருக்கு. நம்மளே ஸ்லிச் பண்ணுவாங்க. ஆமாமா நீ இப்படி விட்டீனா செஞ்சா பண்ணுவாங்க அப்புறம். அம்ஜா நான் 50 அடிச்சா ஓட போறாரா உள்ள. அல்ல சென்சிபிள் அல்ல. ஓடி போய் சாய் கிட்ட பச்சை கிரவுண்ட் சொல்லி ஓடுவாரு. யாரு? சென்சிபிள். என்ன 2 கிலோமீட்டர் தள்ளி இதெல்லாம் போறீங்க? உங்ககிட்ட கேட்டாங்க. நான் 5 பால் டாட்டுக்கு அப்புறம் தான். ஆமா அடிக்கலாம் போனா. அந்த ஒரு வாரம் சும்மா நிப்பாட்டி தண்ணி காத்து பெரிய அடிக்குது. நீ இப்படி வீசுன நான் இந்த பால் நேரா ஆஹா இங்க ஆன 3 6ம் ஃபிளாட் இது மேல இது பண்ணதுனால விண்டு அது ஒரு வேலையை ஃபிளாட் அடிச்சா கூட ஓடி போயிடும். ஆமா வாங்கிக்கோங்க. ஓடு நீங்க என்ன ஒரு மலமலை என்று வருகிறது. எனக்கு இன்னும் ஒண்ணுமே புரியல. இதுதான் விட்டான். நீ பார்த்து அது ஏதாவது ஒரு நல்ல பால் போடுவாங்க அந்த பால் நிக்க மாட்டேன். ஹெல்ப் பிளேயர் டே. கண்டிப்பா நெக்ஸ்ட் போறாங்க அன்பு 2 பேரும். 157. இன்னும் 4 ஓவர்டா. ஏய் செலவுடே வாடா ஏய் கேமராமேன் இது பண்ணு கேமராமேன் டேய் போன் பேஸ் கேமராமேன் வேற யாரா? டேய் காலையடா போறடே டேய் கோயிட்டு வர வண்டியா நல்லா வீடியோ வருது அன்பு. பேசணும்னா பேசு எனக்கு ஒண்ணும் இல்ல. இல்ல அம்பேர் கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணு. அடுத்த ஓவர் போனா வரும். நெக்ஸ்ட் ஓவர் போட்டா ரஸ்மல் ஓட உங்க விக்கெட் இல்லன்னு. என்னவா? உங்க விக்கெட் இல்லன்னு சொல்ல போறாங்க. அப்ப இன்னொரு பால் இருக்கா? நல்ல ஸ்கோர் அடிச்சிருக்கோம் அன்பு. இப்ப பந்த மட்டும் புடிச்சு போடுங்க. ஃபீலிங் பண்ணி இருக்காங்க. அதே மாதிரி பண்ணுங்க. போட்டு வாட் விடுவாரு. திபேஷ் இங்க வந்து பண்றா. அடிச்ச மாதிரி மூஞ்சில எரிய போறேன்.
புஸ்ஸுன்னு வருதுங்க. என்ன உத்தரவு வருங்க? இந்த 3 ஓவர் நீ பேட் கட்டலாம். ஒரே ரேட்டா தீபேஷ். இரு. இங்க வாடா நேரா வாடா தீபேஷ். அம்ஜா நீங்க வாங்க. நீ பண்றா. ஸ்டார்ட். சிரிக்காம. நீனே நம்புடா. நீனே நம்பாம சிரிச்சிட்டே பண்ண எப்படி? அம்ஜாவின் மேற்பார்வையில் தீபேஷ் அடிக்கிறார். போது பா ஒரு அளவுதான் வாங்க. உச்சாடா தம்பி உச்சாடா. அம்ஜா. 4 விட்டுறே. ஏய் மாமா காப்பாத்துறா. காட்டா சாய். ஹெல்ப் சாய். गाइस வந்து பிடிக்காதடா. நம்ம அப்ரிஷியேட் பண்றமே ரெஸ்பெக்ட் பண்ணானா ஃப்ரான்ச்சைஸ் பண்ண. அவர்ட்ட இந்த மாதிரி வேணாம் நேரா ஆடலாம். எக்ஸ்ட்ரா கவர் 2 பவுண்டரி அடிச்சிருக்கீங்க யோசிக்கலாம். இன்னும் 3 ஓவர் தான் இருக்கு ஆடிட்டு வாங்க. ஏய் ஆக்வர்ட் பிட்ச் பாத்து இந்த பாரு எனக்கு லெக்சர் 4 லெக்சர் ஆமா மாத்த விரண்டு லாங் ஆஃப் எக்ஸ்ட்ரா கவர் ஷாட் ஆடா. டீப் இன் விக்கெட் ஸ்கொயர்ல இருக்கு பவுன்ஸே இருக்கு ஸ்கொயர்ல இருக்கு லெக்சர் கவர் பண்ணாலும் தைரியம் அவ்வளவுதான். நீங்க எல்லாம் போடுவீங்களா அப்ப தெரியும் பவுன்ஸ் இல்ல கிழிது இல்ல அது இல்ல. பால் நின்னு வருதுல. நான் நல்லா தான் போட்டேன். நின்னு வருது. சரி போட்டு 2 ஸ்டிக்கர் தெரிக்கவில்லைன்னா நீ என்ன பேசுறது கூட அடிக்கிறாங்க. என்ன பண்ண? 2 bowler வெல் பிளேட் மர்மூனே. டேய் மாமா சேவ் பண்றா. அம்ஜா அங்க இருங்க. ரெண்டே ஓவர் அம்ஜா. வெயிலோட அடிக்கிறேன் ப்ளீஸ் கேடு. யோ இங்க வந்தா தத்திரன்றா அவன தத்திர முடிச்சோன்றான். அங்கே இரு. நான் அப்படி சொல்லல. அது அவரோட வேடி பாக்கல. என்ன சொன்னா? சாப்பாடு கலக்கணும் வெச கலப்பாங்க. வாட் ஆஃப் மேன். என்னடா சாந்தி ஒரு ஆஃப்டர்நூன் இது 2 பேருமே சாய் அப்படி அவன கொடுக்கல. நல்லா கையை மாட்டேங்கதான் அடிக்கிறாரு நீ அவுட் ஆனல என்ன போனே அப்படியே முதுகு கரெக்ட் வேணாம் சாய். யோ அம்ஜா நீ கேட்ச் விட்டு விடாத. அந்த பாட்டை டிக்கெட்டிங்களா கேட்ச் விட்டவனா அழகா அடிச்சிடுறான் அவன். மேட்ச் அவன் லாஸ்ட் 2 மினிட்ஸ். நான் 162 டா. 62 ங்க. நான் 4 பேர் 2 அதனால 2 பேருக்கு அதனாலதான் பவுலிங் ஃபர்ஸ்ட் நோனா அது ஸ்டிக்கா போனது இல்ல அதுக்கு ஏதாவது இங்கிலீஷ்ல சொல்லுங்க என்ன சொல்லுவீங்க அது பேர் இந்திரா ஃபீல்டிங் பண்ணும்போது ஃபிட்னஸ் எல்லாம் தெரிஞ்சு பாருங்க அவன் பேட்டரி அந்த லாஸ்ட் அவன் இன்னும் 2 ஓவர் தான் இருக்கு நான் போய் டிஃபென்ஸ் அடி யாரை காப்பாத்த இதுல ஷார்ட் மிட் விக்கெட் ஷார்ட் காஸ் நிக்கறான்ல அவன் ஷாட் கடே. அவனுங்க எல்லாமே பேட்டரி இந்த 4 பேருமே வெண்ணிலா ஆடிங்களா ஆடிங்களா அதாலே தெரியுதுல்ல லைன் ஓடி டேக் பண்றோம். வேற லெவல்ல ஆட வச்சிருக்காங்க. அப்ப இவர் யாருன்னு சத்த நேரம் வாயை மூடிட்டு இதேண்டா. நீங்க பண்றியா ஈக்குவலா காமெடி பண்ணா எப்படி ஷாட் டூ தம்பி இவரை பார்த்தா எப்படி இருக்கு? அண்ணே எதுவும் பேசக்கூடாது எத்தனை கால்லாம் பண்றானுங்க ஒரு அடிச்சிட்டு ஒரு நாளைக்கு 7-8 கால் அடிக்கிறாங்க. நானும் கட் பண்ணிட்டே இருக்கேன் அடிச்சிட்டே இருக்கேன். அவனுங்க கட் பண்ணாலும் பரவாயில்ல லீட் வேற கொடுத்தோலைறானுங்க மத்ததுக்கு ஓடலாம் நாளை பைஸ் அப்படி போடு தலைவா. அப்படி போடு தலைவா. கால இந்த உள்ள இருக்கு. அவன் லீட் வேற மத்தவங்க கொடுத்தறானுங்க அவனுங்க ஒரு 5 கால் அடிக்கிறானுங்க ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்தா போதும் அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. நான் கூட தப்பா பண்ணிடுவேன். நீங்க ஏதோ ஒரு இதுக்கு கால் வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு அவர் லோன் நான் ரெஃபர் பண்ணி தான் போறேன். அண்ணன் நம்பர் இருக்குங்க. ஷாட் இந்த கேப் அடிக்கணும். பால்னா செட் போச்சு அன்பு கடிச்சாங்கன்னா அவன் செத்துருவாங்க. இல்ல பரவாயில்ல சார் நான் வச்சிரேன் சார். ஓலா இன்னொரு ஓட்ரோ பார். 3 சரி நீ 3 1 2 1 3 நீ கே போடுறா. ஒண்ணே சாத்தியா இருந்துச்சு.
வருனே நீ சாய மூணாவது ரன் கூப்பிடும்போது அப்படியே ஹார்ட் எப்படி நான் நடுவுல ஓடி போயிருக்கேன் டென்னிஸ் பால் மேட்ச்ல கால்ல வாங்க பண்ணி வந்தோம் டென்னிஸ் பால் மேட்ச்ல ஓடலடா டென்னிஸ் பால் ஓடல வழி இல்லன்றானே ஓடி ஓடி பழகிட்டேன் இப்ப ஷாக் ஆயிட்டோம் நாங்கலாம் ஆமா அவருனா அது அடினே வேணா வல்ல டேய் இதெல்லாம் இருந்தடா டேய் மாமா காப்பாத்துறா மாமா சொல்ற செய்றா மாமா ஏன் போய் அவர் என்னமோ அடிக்கிட்டு இருக்காங்க மாமா மாமா தான் ஆயிடுச்சு இல்ல இப்ப ரிவர்ஸ் இப்படி ஆடுறாங்க ஏய் அன்பில் பண்ணிருக்காரு சூப்பரா அடிக்கிறாரு 47 தலைவர் ஏர்கே ரோட்ல அவர் ஒண்ணுதான் நல்லா பேட்டிங் ஆடுவாரு ஓகேவா பெரிய ரிவர்ஸ் நேரா கால்ல ஏய் வல்ல யோ அது கேவலமா அடிச்சிட்டீ அது நான் அது கூட போறேன் 90 நீ அந்த மாதிரி பண்ண சாய்னா சும்மா லக்கல எப்படி போயிட்டு இப்படி ஆடுறது கரெக்ட் இங்க இருக்க அது எப்படி கால் இப்படி முன்னாடி வச்சு நேரா வாங்குற சொல்லுக்குற அடிச்சான் லாஸ்ட் ஓவர் கோ ஃபார் இட் சாய் 170 டா அதெல்லாம் சொல்ற கோ ஃபார் இட் முடியல இன்னும் நான் தூக்குறேன் அவ்வளவு வெயிட்லாம் கார்டு கட்டறமா உள்ள போக மாட்டோம் அம்ஜா இருக்காரு நானும் ஒண்ணு தூக்குறேன் அம்ஜா பண்ணுவாங்க எனக்கு மட்டும் போடு லாஸ்ட் ஓவர் ஆனது டேய் இதெல்லாம் கைட்டாங்களா நான் போவல லக்கடா ஹேட்ரிக் வரமால பேசதான் போறேன் போம்ல என்னாச்சு யா உள்ள இது அவசரம் நிக்க அதுக்கு அப்புறம் உங்க மடியில வந்து நிக்க வாடா மடியில உட்காரணும் நானே அவன் மாமா வந்து நம்ம மடியில உட்கார கால் ஓட்டுறதுக்கு எப்படியா அவர் முடியாம ஐயோ அம்மா இருக்கு பாவத்தை நீ 12th மணில சாய்த்தி என்ன கேக்குறாங்க பால மாத்தி விட்டாங்க ஒரு ஓவருக்கு அப்படியே மாத்துங்க பால்லாம் எப்படி மாத்தீங்கன்னா அந்த இது வச்சிருக்கீங்க பால் மாத்துறதுக்கு மாத்துங்க நல்லா கல்லு மாதிரி எடுத்துட்டு வாங்க வெச்சு வாங்கி போட்டு அது வாங்க அரும்பும் தளிரே தளிர் போறா சார் அடச்சே அது ஓட்றோம் போங்க நீ போங்க டேய் போறடா ஆசை சார் நீங்க இருக்கீங்க டேய் இந்த பாட்டோட வாங்கிடா டேய் ஓடு டேய் தண்ணி எடுத்து வா இங்க கூட இவன் போ அரும்பும் தளிரே தளிர் அடுத்து போறீங்களா நான் டிஃபென்ஸ் பண்ணா டிஃபென்ஸ் ஆடி போறா ஜிப்புகா வெயிட்டிங் நான் சொல்லல இது வந்து நீ சத்தம் நடந்து ப்ளே சாய் ஹெல்ப் சாய் வெயிட் பண்ணி யோ சாய் வேற லெவல்யா சாய் இல்ல ராய் மாயா போடுங்க அவரோட பேட்ச் தான் சாய் சாய் நாங்க இருக்கும்போது தான் நீங்க ரன்ஸ் அடிச்சிட்டு இருந்தீங்க அதுக்காகவே அவங்க இன்னிங்ஸ் ஃபுல்லா அங்கே தான் நின்றுட்டு இங்க வச்சிட்டாங்க நீங்க வச்சுட்டாங்க டேய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஜனா போட்டு கொடுத்தியா நீ ஆமா நான் தான் வீட்ல உட்கார்ந்து வேண்டிக்கிட்டு எனக்கு என்னமா டவுட் இருக்கு அப்பதான் இங்க அந்த நின்ன சின்ன அடிச்சிருந்தா உனக்கு நல்லா மிடில்ல படுத்துக்கோடா நீ ஏறி வந்து காமிச்ச பாயிண்ட் அப்பதான் அந்த பசங்க உன்னை பண்றாங்க நான் ஆனந்த அவன் பவுலர் தலைக்கு மேல தான் அடிச்சான் கமான் டிஃபென்ஸ் பவரோட அடிக்கிறீங்க நீங்க டாப் பேஸ் இல்ல இவர் நல்ல ஷாட் பால் வெளிய எடுத்துட்டான் சொல்றேன் பாருங்க சில ஸ்வீப்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போல ஸ்டார்ட் ஃபாஸ்ட் ஆடிட்டு போட்டுடுவோம் அதனால பொறுமையா அடிக்கிறீங்க ஆஃப் சைடுல அது அவுட் ரொம்ப அவுட் அப்படியா ஓகே ஆஃப் சைடு ஆஃப் நான் வந்து ரிவர்ஸ் போய் பேக் ஃபுட்ல ஆடுறியா இருந்தாலும் ஒரு கால் எடுத்து டேய் இதெல்லாம் நைட் ஃபுல்லா ஓட்டிட்டு இருந்தியாடா நானும் அதான் நினைச்சேன் நான் எப்படி அவுட் ஆனே ஏய் அருணோட க்ளோஸ் எடுத்து போடியாடா அதுதான்டா ஏன்டா லெஃப்ட் க்ளோஸ் பாரு பாரு அது இந்த மாதிரி எடுத்து போனா அவங்க இல்ல பேட்டுக்கு எதுவும் சேரா இருக்க கூடாதுன்னு கரெக்ட்டா கால் என்னாச்சு டிஃபென்ஸ் வரணும்ட்டான் வீடியோல இருக்கீங்க வரலையே இங்கிட்டு போய்ட்டான் பிரேம் கவர் ஆகலையே ஏய் பிரேமுக்குள்ள வந்து பேட் பண்றான்
ஏய் இப்ப பண்றா பேட் அப் இப்ப பண்றா ஓகே ஓகே தல அதான் கவர் பேஜ் பரவாயில்ல டேய் கோ ஃபார் ரெண்டு பால் இருக்கு ரெண்டு பால் ஏய் கீழ மேல இருக்கு சாய் இது பாத்து அவனா கால் பண்ணிடுங்க யார் கீழ மேல இருக்கு ஏய் எனக்கு தெரியாதே எப்படி சொன்னா அவன் அப்படியே புடி தூக்குடா அவ்வளவுதான் நான் சொல்றேன் நானே சொல்றேன் டேய் பந்து வீச்சல செயல்படுத்துங்க ஆடுறா ஒண்ணும் பிரச்சனை இல்ல நல்ல பால் தான் அது நல்ல போலாம் நான் காட்டிக்கிட்டுங்க சாட்டிஸ்ஃபைடா இருக்கீங்களா குள்ள தூக்கி போடுவா மட்டும் விடுங்க அவர் எத்தனை பேட்ஸ்மேன்ல உள்ள போதான் கட்டிட்டு இருப்பாரு பாரு இப்படி ஆஃப் பாலா இப்போ அதுக்குள்ள போயிட்டாங்க 171 டார்கெட் நான் 170 72 target. நீங்க கேட்டது வந்துருச்சு கேட்டது வந்துருச்சா ஓகே நீங்க பந்து வீச்சல ஏண்டா அருண் அருண் எல்லாம் மயில தான் ஆ